பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா கிரக பயிற்சியும் பார்த்தோம். இப்ப பாக்குறது சித்திரை மாத பலன். ஒவ்வொரு தமிழ்ல பிறந்தா கண்டிப்பா சித்திரை மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா இந்த மாசத்துல தான் எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாத பலன். உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே தெய்வ திருப்பணிகள். தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க. முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் 25ஆம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில. ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க. அதாவது இந்த திருக்கல்யாணம் பாக்குறது ரொம்ப விசேஷங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும். இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம். சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். அன்னைக்குதான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும். இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான். இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க, எல்லாமே பாருங்க ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திரை மாசம் இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேஷத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது. முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா இருக்கும். இது 12 ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன் தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீன ராசி கால புருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி இறங்கிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க மீனராசிக்காரங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான மைண்ட் பவர் பட் அதிகமா இருக்கும். அறிவாற்றல் அதிகமா கொண்ட ஒரே ராசி எதுனா இந்த மீன ராசி தான். தைரிய குணம், தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனராசி கிட்ட அதிகமா இருக்கும். பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் அதிகமா உண்டு. மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், டீச்சிங் லைன், பேங்க்ல வேலை பார்க்கறது, வெளிநாட்டுல வேலை பார்க்கறது, வெளியூர்ல வேலை பார்க்கறது எல்லாமே இவங்க பயங்கரமா இருப்பாங்க. இதாங்க மீனத்துடைய தொடர்பு. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சித்திரை மாத பலன் தொடர்ந்து நம்ம எல்லா பயிற்சியும் பார்க்குறோம், மந்த்லி பலன் பார்க்குறோம். இது சித்திரை மாதம், தமிழ் மாசத்துல முதல் மாசம். இது முழுக்க இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க. எல்லா கோவில்லையும் பாருங்க பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. எப்படி எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. இந்த மாசத்துல பாருங்க எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஜாதகத்தை எடுத்து இந்த மாசம் எல்லாரும் பார்த்துப்பாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது. மந்திரி பலன் பார்த்தா நம்ம எல்லா வீடியோ சொல்றதுதான். ஒரு பொது பலனா பார்க்கணும். உங்களுக்கு என்ன திசா புத்தி ஜாதகத்தில் நடக்கும்னு பார்க்கணும். திசையை விட்டுருங்க, புத்தி என்ன புத்தின்னு பாருங்க. உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருந்து இந்த கிரகம் என்ன புத்தி நடக்கும்னு பாருங்க. விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லா, அடுத்து ரேவதி நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி குணாதிசயம் இருக்காது. திசையும் புத்தியும் ஒரே மாதிரி நடக்கணும், நடக்காது. அப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை, இந்த புத்தி வருது, திசை வருது, புத்தி வருது, இதுல பார்த்துருங்க. இப்ப இதை பயணிங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க, எதை வச்சு ஒரு சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம். ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க. நம்ம ஜாதகத்தை பார்த்து கரெக்டா பலனத்தை கண்டிப்பா துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப பாருங்க மீனராசியை பொறுத்தவரை கிரகம் இப்ப பார்ப்போம். கிரகம் இப்ப உங்க ராசியிலே பாருங்களேன். புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் 4 கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்காரு உங்களுக்கு இந்த மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் பாவத்துல, அதுவும் ரிஷபத்துல இந்த மாசம் கடைசியா ஒரு பயிற்சி ஆயிடுவார். 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடகராசியில். அடுத்து 7ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா பாருங்க,
புதன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் பயிற்சியாகி 2ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் பாருங்க உங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல வருமானத்தை சூப்பரா உட்காந்துருப்பார். அவர் சொந்த வீட்டுல உச்சமா உட்காந்துருப்பாரு. சாரி, அவர் உச்சமான வீடுங்கிறது மேஷம். அப்போ இங்க உச்சமா உட்காந்துருப்பாரு. எதுலையுமே கவலைப்படக்கூடாது. இந்த மாசம் மட்டும் நீங்க எதுலையுமே கவலைப்படாம மீனராசி இருக்கணும். எது வந்தாலும் இறைவன் இருக்கிறான்னு சொல்லி பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க இழந்தது எல்லாமே இந்த மாசத்துல எடுக்கக்கூடிய மாசம் தான் சித்திரை மாசம். பொதுவா பாத்துக்குங்க, ஜாதகத்துல யாருக்கெல்லாம் தசாபத்தி நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த சித்திரை மாசம் மட்டும் மாறாது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி, சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி, சனி ராகு இணைவு உங்க ராசியில. இந்த 4 கிரகம் இணையும் போது உங்களுடைய யோசனை எல்லாம் பெருசா நம்ம சாதிக்கணும் வேண்டி எத்தனை பேர் இருக்கோ கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வந்து கரெக்டா மூவ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். வருமான ஸ்தானத்தை சூரியன் உட்கார்ந்துருக்காரு. கடன் பிரச்சனையை கொஞ்சமாச்சு இப்ப அடைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே. ஏன்னா நிறைய பேருக்கு விரைய செலவு, வருமானம், பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையல, வண்டி வாகன விரைய செலவுகள், அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சரியில்லாத அமைப்பு, திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மைகள், தொழில ஒரு மந்தமான தன்மைகள், அதே மாதிரி பாருங்க நிறைய ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே யாருக்கு இருந்துச்சுன்னா மீனராசிக்கு இருந்துச்சு. சனி பகவான் யார் ஜாதகம் சரியில்லையோ நம்ம சொன்ன விஷயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ஆமான்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா பாருங்க, இப்ப இடையில ஒரு 2-3 மாசம் பாருங்க வருமானம் பொருளாதார சிரமம் வந்திருக்கும். தாய் தந்தையோட உடம்பு ஆரோக்கியம் ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கும். அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. தொழிலில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருக்கும். செலவு அதிகமா இருந்திருக்கும், வர விட செலவு வந்திருக்கும். கால்வலி, உடம்பு ஆரோக்கியத்தை ஒரு சில தடைகள், இது எல்லாமே இனிமே பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கும். லாபம், வருமானம், வேலை உத்தியோகம், தசாபதி நல்லா இருந்தா வேலை உத்தியோகத்தை மாத்தி தான் ஆகணும். மாறுவீங்க. குடும்பத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி, இல்லை வெளியூர்ல வேலை பார்க்கணும் சரி, இதெல்லாமே ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணி அடைச்சு வருமான பொருளாதாரம் சூப்பரான யோகத்தை கொடுப்பார். எத்தனை பேருக்கு லக்கணத்தோட சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். பின்னாடி யாராச்சும் அரசாங்க வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு வரும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே குடும்பத்துல வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கோர்ட்டு கேஸ், இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால், அந்த வழக்கு பிரச்சனை இருந்தால் அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்புகள் எழுதப்படும். நல்லதா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். கணவனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்கூறி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். இந்த காலகட்டத்துல வீட்டை சுபகாரி இப்ப பேசி முடிச்சு வைகாசி மாசம் எத்தனை பேருக்கு திருமணம் நடக்க மட்டும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்ப லாட்ரி யோகத்தை எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாதீங்க. சூப்பரா பார்த்துக்கிட்டு எடுங்க. எது ராசின்னா அதை பார்த்துட்டு இருங்க, கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த டீச்சிங் லைனு, மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். லாப வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுவார் இந்த மாசம் மட்டும். இவ்வளவு கிரகம் நல்லா சேர்ந்து இருக்கிறனால ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் எல்லா யோகமும் தேடி வரும். இந்த சித்திரை மாசம் மட்டும் பார்த்துங்க. உங்களுக்கு கெட்ட பலன்கள் இருக்குல்ல, ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால எல்லாமே நீங்க பேஸ் பண்ணலாம். நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. ஏன்னா சூரியனும் குருவும் நட்பு கிரகத்தினால நல்ல ஒரு மாற்றம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாச கடைசியில குரு 4ஆம் இடத்துல போயிட்டா எல்லா பிரச்சனையும் நீங்க பேஸ் பண்ணி அனுபவம் வரும். ஏன்னா சனிபாவம் உங்க ராசிக்கு வந்ததுனால என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஜென்மசனி வந்துட்டு சொல்லுவாங்க. ஜென்மசனி வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நீங்க கவலைப்படாம பயணிக்க. எதுலையுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எதுலையுமே கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு ஒரு வேலையில இறங்குங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். மீரா பாருங்க, பெண்களுக்கு நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். நகராட்சி நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா அது அவருடைய முதல் நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பார்த்துக்கணும், எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். ஏன்னா குரு பகவான் இனிமேல் ஸ்ட்ராங்கா ஆவார். உங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாடு யோகம் வரும். வெளியூர் யோகம் வரும். படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும். உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுப்பாரு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும்.
இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க. இனிமேல் தைரியம் பண்ணீங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வரும். அதாவது நான் சொல்றது, இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் கஷ்டம் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். தன்மானத்தோட இருப்பீங்க. இனிமேல் லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கண்டிப்பா கொடுத்துருவார். தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமைய பாருங்க. இந்த உத்திரட்டாதி பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏன்னா 7 சனி ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்து போடுச்சு. இனிமேல் கவலைப்படாம பயணிங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல கண்டிப்பா நல்லது நடக்கும். நல்லதை நினைங்க, கண்டிப்பா நல்லது உண்டு. மருத்துவத்துறை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். தைரியம் பயணிங்க. வெளிநாடு வெளியூர்லாம் சூப்பராக யோகத்தை கொடுப்பாரு. ஆனால் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி இருக்கணும், நல்ல டேலண்டாக இருக்கணும், எல்லாமே அனுசரித்து பிறக்கணும், ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமேல் உங்கள் அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் வரப்போகுது. இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமாக பயணிங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டீங்க. அந்த குழப்பத்திலேருந்து இப்போ வெளியில் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா ரொம்ப குழப்பத்துக்கு டென்ஷன் ஆகி ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க. இனிமேல் ஆக மாட்டீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமே தேடி வரும். இதுலையுமே தைரியம் பண்ணிங்க. மெயின் அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இவங்களுக்குலாம் பாருங்க, ஐடி ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய சித்திரை மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.